ஹாய் ஆல். ஃபீடிங் மதர்ஸ்க்கு மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆக வந்து பால் சுறா கருவாடு சாப்பிட சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ரிசல்ட் நல்லா இருந்தது. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பால் சுறா கருவாடு வாங்கிக்கங்க. அதை வாங்கி நல்லா சுடு தண்ணியில் 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வந்து பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கவுச்சி ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழம்பு மிளகாய் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கருவாடில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ வந்து உப்பு பார்த்து தான் போடணும். இப்போ வந்து கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவாடுக்கு வந்து புளி தண்ணி ஊற்றணும். ஸோ கொஞ்சமாக புளி தண்ணியுமே வந்து லைட்டாக தான் ஊற்றிக்கணும். அது கூட தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கருவாடு வந்து நல்லா வேகும். கருவாடை நல்லா குக் பண்ண விட்டுருங்க. குக் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் வந்து நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கருவாடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி வந்து இறக்கி வச்சிடலாம். இந்த பால் சுறா கருவாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா மில்க் சப்ளை வந்து நல்லாவே இருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சுட சுட சாதம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்தது, உங்கள் மில்க் சப்ளை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.